முடிந்தால் செய்து காட்டுங்கள். அனுர் அரசுக்கு சவால் விடுத்த அர்ச்சுனா எம்பி. திசை காட்டிய அரசாங்கம் மீதான பொதுமக்களின் எதிர்பார்ப்பு அதிர்ச்சி அளித்த ஆய்வு முடிவு. இஷார செவ்வந்தி தொடர்பில் புலனாய்வு அமைப்பு வெளியிட்டுள்ள தகவல். சஜித்தை புறந்தள்ளி ரணிலுடன் இணையவுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள். டிரம்பின் அதிரடி USAIDின் 2000 ஊழியர்கள் பணி நீக்கம். இஷாரா செவ்வந்தியின் தாய் மற்றும் தம்பி கைது. கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். வீடுகளை கொளுத்தி ஆட்சியை கைப்பற்றும் எண்ணம் இல்லை நாமல். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள். நாங்கள் பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான நிதியை கொண்டு வருகின்றோம் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். சீனாவிடம் இந்தியாவிடம் நீங்கள் பிச்சை எடுத்துவிட்டு அதில் எங்களுக்கு 0.01 வீதத்தை பிச்சை போடுகின்றீர்கள் என்று ராமநாதன் அர்ச்சுனா கடுமையாக சாடினார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 6ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், வரவு செலவு திட்டத்தில் வடக்குக்கு ஏதோ பெரியதாக ஒதுக்கிவிட்டதாக கூறுகின்றீர்கள். தமிழர்கள் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்கின்றேன். எனது சகோதரர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள். முடிந்தால் நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள். நாங்கள் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணத்தை கொண்டு வருகின்றோம். நாங்கள் உங்களுக்கு பிச்சை போடுகின்றோம். சீனாவிடமும் இந்தியாவிடமும் நீங்கள் பிச்சை எடுத்துவிட்டு அதில் எங்களுக்கு 0.01 வீதத்தை பிச்சை போடுவீர்கள். கைத்தொழில் துறைக்கு நீங்கள் மொத்தமாக ஒதுக்கிய மொத்த செலவினத்தில் 1.54 வீதம் KKC நாங்கள் கட்டுவோம். முடிந்தால் KKC எங்களிடம் தாருங்கள். நாங்கள் உங்களுக்கு சீமந்து தருகின்றோம். வடக்கு கிழக்கிலிருந்து நான் உங்களுக்கு எல்லாம் தந்தோம். ஆனால் நீங்கள் எமது உதரங்களை எடுத்துவிட்டு இப்போது 0.00 அளவில் பிச்சை போடுகின்றீர்கள். யாழ் மாவட்ட அரசு அதிபரின் மகன் அரச வாகனத்தை கொண்டு போய் மோதி உடைத்துள்ளார். இந்த நிலையில் அரசு அதிபர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நிதியில் 56 மில்லியன் ரூபாவில் 35 மில்லியன் ரூபாவை எடுக்கப் போகின்றாரா? அப்படியானால் நாங்கள் என்ன தேங்காய்களா? அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக ஜனாதிபதி கூறினார். ஆனால் நீதி அமைச்சர் அரசியல் கைதிகள் இல்லை, இருந்தால் பட்டியல் தாருங்கள் என்று கேட்கின்றார். இது கேவலம். கிளீன் ஸ்ரீலங்கா செயலணியில் ஒரு தமிழன் முஸ்லிம் இருக்கின்றார்களா? இல்லை, இதுதான் உங்கள் நல்லிணக்கம். இவற்றை சொன்னால் நாங்கள் மோசமானவர்கள், அரசுடன் டீல் வைத்துக் கொள்ளும் தமிழ் பிரதிகள் நல்லவர்கள் என்பார்கள் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் எதிர்பார்ப்பு தேர்தலுக்கு பின்னர் வேகமாக அதிகரித்துள்ளதாக ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் 24 வீதமாக காணப்பட்ட அரசாங்கத்துக்கான பொதுமக்களின் எதிர்பார்ப்பு தற்போது 62 வீதமாக அதிகரித்துள்ளது. நாடு எண்ணும் விதமற்ற தொனிப்பொருளின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் புதிய பெறுபர்களின் அடிப்படையில் இவ்விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக வெரிடேட் ரிச்சர்ட் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் 7 வீதமாக காணப்பட்டதாகவும் இவ்வாண்டில் அது 62 வீதமாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவும் வெரிடேட் ரிசர்ச் சுட்டிக்காட்டியுள்ளது. பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு முதல் முறையாக பெரும்பான்மையான மக்கள், அதாவது 55 வீதமானோர் இலங்கையின் பொருளாதார நிலைமை மேம்பட்டு வருவதாக நம்புவதாக வெரிட் ரிசர்ச் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. எனினும் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரம் இன்னும் பலவீனமான நிலையில் இருப்பதாக 47 வீத மக்கள் நம்புவதாக வெரிட் ரிசர்ச் தெரிவித்துள்ளது. திட்டமிட்ட குற்ற கும்பல் தலைவர் கனிமுல்ல சஞ்சீவின் கொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இஷார செவ்வந்தி என்ற பெண் தனது தோற்றத்தை மாற்றிக்கொண்டு நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக புலனாய்வு அமைப்புகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. திட்டமிட்ட குற்ற கும்பல் தலைவர் கனிமுல்ல சஞ்சீவின் கொலை பின்னணியில் இருந்தவர் நீர்கொழும்பு கட்டுவெல்லேகம ஜெயா மாவட்டத்தைச் சேர்ந்த 25 வயதான பின்புற தேவகி இஷார செவ்வந்தி என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். கடந்த புதன்கிழமை புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து கனிமுல்ல சஞ்சீவம் மீது இடம்பெற்ற துப்பாக்கி தாக்குதலுக்கு துப்பாக்கியை வழங்கியவர் குறித்த பெண் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கொலை நடந்த நாளில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கைது செய்யப்பட்டார். எனினும் கொலை நடந்து 5 நாட்கள் கடந்தும் இதுவரை மூளையாக இருந்தவர் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை. எனினும் விசாரணை அதிகாரிகள் அவரை பற்றிய பல தகவல்களை கண்டுபிடித்துள்ளனர். அதன்படி நேற்று சிறப்பு படையினர் சந்தேகத்திற்குரிய பெண் மறைந்திருந்த தெய்வழியில் உள்ள ஒரு விடுதியை சோதனை செய்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை தவிர்த்து ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஏராளமான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி அமைப்பாளர்கள் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார்.
சயித் பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணியில் ஆர்வம் காட்டவில்லை என்று தெரிகிறது. இந்த நிலையில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரை கைவிட்டு கூட்டணியில் சேர வாய்ப்புள்ளது என்று சேனாரத்ன ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். எனினும் இதற்கு பதிலளிக்கும் விதமாக கருத்துரைத்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரு, பிரேமதாஸ் ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுவார்த்தையை நிறுத்த விரும்பவில்லை என்று கூறியுள்ளார். அமெரிக்காவைச் சேர்ந்த USAID நிறுவனத்தின் 2000 பேரை பணிநீக்கம் செய்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனத்தில் சுமார் 2000 ஊழியர்கள் ஞாயிற்றுக்கிழமை பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் மீதமுள்ள முழுநேர ஊழியர்கள் பெரும்பாலானோர் இரவு முழுவதும் நிர்வாக விடுப்பில் அனுப்பப்படுவார்கள் எனவும் அனுப்பப்பட்ட தொழிலாளர்களுக்கு மின்னஞ்சலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மேற்கோள் காட்டிய இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த USAID அமைப்பு உலகளவில் மனிதாபிமான அடிப்படையிலான பணிகளுக்கும் வளர்ச்சி பணிகளுக்கும் உதவி செய்து வருகிறது. இதற்கான நிதி முழுவதும் அமெரிக்க அரசால் வழங்கப்படுகிறது. இதற்கிடையே தொண்டு நிறுவனமான USAID அமைப்பு தவறாக பயன்படுத்துவதாக கூறிய அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமைப்பின் பணிகளை நிறுத்தி வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இதை எதிர்த்து ஊழியர்கள் சங்கத்தினர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இதன்படி வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நிதியுதவி நிறுத்தும் உத்தரவுக்கு தற்காலிக தடை விதித்தது. பின்னர் இந்த தடையை அந்நாட்டு நீதிமன்றம் நீக்கியிருந்தது. இந்த நிலையில் உலகளவில் USAID அமைப்பைச் சேர்ந்த சுமார் 1600 பணியாளர்களை ட்ரம்ப் பணி நீக்கம் செய்ய உத்தரவிட்டுள்ளார். மேலும் சில ஊழியர்களை தவிர மற்ற அனைவரையும் விடுப்பில் அனுப்புவதாகவும் ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கனிமுல்ல சஞ்சீவ் எனப்படும் சஞ்சீவகுமார சமர் ரத்ன சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி கைது செய்யப்பட்ட நபர்கள் நீர்கொழும்பு கட்டுவல் லேகம பகுதியைச் சேர்ந்த 23 வயதான பெங்புர தேவகி சமிது திவங்க மற்றும் அதே முகவரியைச் சேர்ந்த 48 வயதான சேசத்புர தேவகி சமந்தி ஆவர். கைது செய்யப்பட்டவர்கள் இந்த குற்றத்துக்கு உதவிய முக்கிய சந்தேக நபரான இஷார செவந்தி என்ற பெண்ணின் தாயார் மற்றும் தம்பி என்பதும் தெரியவந்துள்ளது. ஒரு கொலை குறித்து அறிந்திருந்தும் அது குறித்த தகவலை மறைத்து குற்றத்துக்கு உதவியதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த குற்றத்துடன் தொடர்புடையதாக இதுவரை 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. எஞ்சியுள்ள அனைத்து கடவுச்சீட்டுகளையும் ஒரு மாதத்துக்குள் வழங்க தற்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். அமைச்சின் தலைமையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடவுச்சீட்டுகளை பெறுவதில் பொதுமக்களின் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கும் முதன்மை நோக்கத்துடன் 24 மணி நேரமும் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள ஊழியர்களின் அர்ப்பணிப்புக்கு அவர் தனது நன்றியையும் கூறியுள்ளார். மேலும் உரிய அச்சு இயந்திரங்களை பெற்ற பிறகு யாழ்ப்பாணத்திலும் கடவுச்சீட்டு வழங்கும் அலுவலகம் ஒன்றை நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் பிராந்திய அலுவலகங்கள் கடவுச்சீட்டு வழங்குவது இரட்டிப்பாக்கப்படும் என்றும் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். வீடுகளை கொளுத்தி அறைகலியம் மூலம் ஆட்சியை பிடிக்கும் எண்ணம் எம்மிடம் இல்லை. ஜனநாயக வழியிலே எமது அரசியல் பயணம் தொடரும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், எம்மிடம் ஆயுதப்படை இல்லை. வீடுகளை கொளுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொன்று அறகலியம் மூலம் ஆட்சியை பிடிக்க மாட்டோம். ஜனநாயக வழியில் எமது பயணம் தொடரும். ஆளும் கட்சியுள்ள 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பலனில்லை என ஜனாதிபதி கருதினால் 2.5 வருடங்களுக்கு பிறகு நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலுக்கு செல்ல முடியும். எம்மிடம் வேலை திட்டம் உள்ளது. தூரநோக்கு சிந்தனை உள்ளது. கடந்த காலங்களில் செய்யப்பட்ட அனுபவம் உள்ளது. எனவே ஜனநாயக வழியில் எந்நேரத்திலும் ஆட்சியை பொறுப்பேற்க தயார். எந்த கட்சியாக இருந்தாலும் இளைஞர்களை பொறுப்புடன் வழிநடத்த வேண்டும். புதிய இலங்கையை கட்டியெழுப்பும் வகையில் நாம் இளைஞர்களை வழிநடத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார்.